சொல்லுவேன். அவர் மாத்திரம் நம்மை சந்தித்தராவிட்டா இன்றைக்கு நம்ம முதல் ஜீவனோடு இருப்போமா அப்படின்றதே கேள்வி. ஆமென். தேவன் நம்மையும் ஆசீர்வதித்து நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் கைவிடாமல் இதுவரைக்கும் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். எத்தனை பேர் கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம் நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லுவோம் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை முன் குறித்தீரே, நீ கைவிடவே மாட்டீர். என்னை முன் குறித்தீரே, நீ கைவிடவே மாட்டீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல். சேர்ந்து உயர்த்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் நல்லவர் என்று சொல்றீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். சொல்லுங்க அப்பாவை பார்த்து. நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும். ஓ நன்றி அப்பா. மறுபடியும் சொல்லுங்க. நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கி சொல்லுவோம். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால். நல்லவர் நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர்,
பாராட்டி ஆண்டவருக்கு ஆயிரம் ஆயிரமான நன்மைகள் எங்களுக்கு செய்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நிறைய நேரம் நாங்க மறந்துடுறோம் ஆண்டவரே. நீ செய்த நன்மைகள் ஏராளப்பா. இதுவரைக்கும் என்னை கைவிடாமல், எங்களை கைவிடாமல் நடத்துகிறதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர் எவ்வளவு பெரிய தேவன். ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவர். அல்லேலூயா. அவர் துதிக்கு பாத்திர, அவருக்கு நிகர் ஒருவருமே இல்லை. ஆமென். நிறைய நேரம் நம்ம மனுஷரை நம்பி மனுஷரை நோக்கி பார்த்து ஏமாந்துடும். நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போயிடுறோம். நான் சொல்றேன், அவருக்கு நிகரானவர் ஒருவருமே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. வானாதி வானங்கள் கொல்லாதவரே, வார்த்தையால் நீக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானாதி, எஸ், உயர்த்துகிறோம். வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வான, முழு சத்தத்தை உயர்த்தி, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றும். ஒரு விசை சத்தத்தை உயர்த்தி, வானா வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றும். ஒரு விசை சத்தத்தை உயர்த்தி, வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் கூடாதவரே, ஓயாமலும்
பண்ணி இரக்கத்தில் ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை ஆயுள் முழுவதும் உயர்த்தி ஆமென் இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி நல்ல அந்நிய பாஷைகளை பேசி நல்ல ஆவியில ஒரு களி கூறுங்க. ஆவியில களி கூறுங்க. ஆமென். ஹalleluya. நிகரே இல்லாத தேவன் நீரப்பா. என் வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறேன். இதுவரை என்னை கைவிடாதவரே, இனிமேலும் என்னை கைவிடாதவரே, வார்த்தையில் உண்மையுள்ளவரே, நன்றி 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 நன்றி. பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, நீ துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரப்பா. நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லவர். நீர் எங்களை முன்குறித்து எங்களை ஆண்டவரே எங்களை பேரிட்டு அழைத்தவர் அப்பா. பாவிகளாய் துரோகிகளாய் சாபத்திலையும் வியாதியிலையும் தரித்திரத்திலையும் இருந்த எங்களை தேடி வந்து ரட்சித்து உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறீர். இதுவரை எங்களை கைவிடாமல் நடத்தி கொண்டு வருகிறீர். எங்கள் ஜீவிய காலமெல்லாம் உம்மையே சார்ந்திருப்போம் ஆண்டவரே. உம்மையே ஆராதிக்கிறவர்களாய் எங்களுக்கு உதவி செய்தரலாம். உம்முடைய வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை வழி நடத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். எங்களோடு தொடர்ந்து நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், நீங்கள் ஆண்டவராய் இயேசுவை அறிகிற அறிவில் என்ன செய்யுங்கள் என்றால் வளருங்கள் என்று எழுதுகிறார். அவர் முதல் நிருபத்திலேயும் நீங்கள் புதியதாய் பிறந்த குழந்தையைப் போல நீங்கள் வளரும்படிக்கு நீங்கள் ஞான பாலின் மேல் எப்படி இருங்க, வாஞ்சையாய் இருங்கள் சொல்லி அவர் ஆரம்பிக்கும் பொழுதும் வளர்ச்சியை குறித்து பேசினார். முடிக்கும் பொழுதும் நீங்கள் வளருங்கள் என்று சொல்லி முடிக்கிறதை நாம் வாசிக்கிறோம். நீங்கள் எதில் வளர வேண்டும் என்றால் ஆண்டவரை அறிகிற அறிவில் வளர வேண்டும். ஒரு குறிப்பிட்ட ஒரு வளர்ச்சி நமக்கு ஒவ்வொருவருக்கும் இருக்கலாம். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் கேட்டு பார்த்தால் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை பற்றி நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறது, அவரை அறிந்தது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொல்லலாம். ஆனால் இதோடு நிறுத்திவிடக்கூடாது.
நம்முடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் உறுதியாக நிற்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்வாங்கி போகாமல் சத்தியத்தில் நிற்கணும்னா, நம்ம ஒன்றில் வளர வேண்டும். கர்த்தரை அறிகிற அறிவில் வளர வேண்டும். அல்லேலூயா. அதுக்காக தான் இப்படிப்பட்ட கூட்டங்கள் வைத்து, அதுக்காக தான் ஓய்வு நாள்லையும் நமக்கு என்ன சொல்லப்படுகிறதுனா, வசனம் பிரசங்கிக்கப்படுகிற நோக்கம் நாம் ஆண்டவரை அறிகிற அறிவில் வளர வேண்டும். அவரை அறிகிற அறிவில் வளர வளர நாம் இன்னும் உறுதியாக கர்த்தரிலேயும் சத்தியத்திலேயும் நாம் நிற்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய முற்பிதாக்களை குறித்து ஆண்டவர் இப்பொழுது வாசிக்க வேண்டாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் முதல் நீங்கள் 6-7 வசனங்கள் 1லிருந்து 6 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்பார், எப்பா நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த சிநேகத்தை, உனக்கு இருந்த நேசத்தை நான் என்ன செய்கிறேன், நினைத்திருக்கிறேன். நீ என்னை விட்டு தூரம் போகிறதுக்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை நீ கண்டாய் என்று ஆண்டவர் கேட்பார். என்கிட்ட என்ன அநியாயத்தை நீ பார்த்த? ஏன் அவங்க தூரம் போனாங்கன்னா, ஆண்டவரை அறிய வேண்டிய பிரகாரமாக அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறியாததுனால அவர்கள் ஆண்டவர்கிட்ட தூரம் போனாங்க. ஆண்டவரே சொல்றாரு, உன் தேவன் எங்கே என்று நீ கேள்வி என்னை கேட்டிருந்தால் நான் இங்கே இருக்கிறேன் என்று உனக்கு பதில் சொல்லியிருப்பேன். ஆனால் நீயோ என்னை விட்டு தூரம் போயிட்டேன்னு சொல்லுவார். இது இங்கே மாத்திரம் இல்லை, வேதத்தில் பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவனை அறியாமல் ஆண்டவரை விட்டு விலகி போனாங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ராத்திரி வேளையில் வந்திருக்கிற நீங்களும் நானும் நம்ம ஆவிக்குரிய ஓட்டத்தை ஆரம்பித்தது பெரிய காரியம் அல்ல, கடைசி வரைக்கும் நாம் கர்த்தரில் நிலைத்திருக்கணும். ஆமென், அல்லேலூயா. அதனால்தான் வேதம் சொல்கிற, நிற்கிற எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ எப்போ எச்சரிக்கையாக இருக்க முடியும்னா, அவரை இன்னும் அறியணும், அவரை இன்னும் அறியணும். அதற்கு நம்முடைய வாழ்க்கையில் தேடுதல், ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் இருக்கணும். எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஆண்டவரை அவங்கவுங்க வாழ்க்கையில் வித்தியாசமாய் அறிந்தார்கள். ஆனால் நான் ஒரு மனுஷனை காட்டுறேன். ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னார், இவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான்னார். அப்போ இருதயத்தின் வாஞ்சைகளை கூட தாவீது என்ன பண்ணியிருந்தான்னா அறிந்திருந்தான். ஆண்டவருக்கு எது பிடிக்கும்? ஒரு இடத்துல தாவீது சொல்லுவார், 51ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது கூட அதை வாசிக்கலாம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே நீர் உள்ளத்தில் உண்மையாய் இருக்க என்ன செய்கிறீர், விரும்புகிறீர். நீர் இருதயத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறீர். வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொரு காரியத்தையும் தாவீது அவனுடைய அனுபவத்தில் கற்றுக்கொண்டான். நான் இதை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது 139ஆம் சங்கீதத்தில் ஒரு வாசனம் சொல்லுகிறான். நீங்கள் வாசித்து பாருங்க, தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்க. 139ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாயிருக்கிறது. தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நான் எவ்வளோ காரியங்களை உம்மை அறிந்திருக்கிறேன், ஆனால் இப்பொழுது இருக்கிற இந்த அறிவு எனக்கு எப்படி இருக்கு, எனக்கு எட்டாததா இருக்குது. எனக்கு இந்த அறிவு எட்டாததா இருக்குது. இது எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. எந்த அறிவுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதில் முதல்ல இருந்து வாசித்தீங்கன்னா, ஆண்டவரே கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதல் என் எழுந்திருக்குதல் என் நினைவுகளை தூரத்தில் இருந்து என்ன செய்தீர், அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். ஏங்க உட்காரும் போது தெரியுது, எந்திரிக்கும் போது தெரியுது, நடந்து போகும்போது தெரியுது, தூரத்திலிருந்து நினைவையும் அறிந்திருக்கிறாரு, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார்.
அவன் சொல்ல, உமக்கு மறைவா நான் எங்கே போக முடியாது. ஆனால் இதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு 5ஆம் வசனத்தில், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் என்ன செய்யுது. ஏங்க, ஆண்டவர் கரத்தை எப்போ வச்சாருன்னு கேட்டிங்கன்னா, என் நினைவை அறிந்த போது என்னை வைக்கல, கை வச்சு ஆசீர்வதிக்கலையாப்பா. உன் நினைவை பார்த்தேன், நீ எவ்வளவு பிரியமானவன் எனக்கு தெரியுது, நீ எனக்கு சித்தமானதெல்லாம் செய்கிற, உன் கால் எனக்காக ஓடுகிறது, உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படி சொல்லலை. அப்போ கரத்தை வைக்கலை, அறிந்த போதெல்லாம் கரத்தை வைக்கல. ஆனால் எப்போ கரம் வைக்கப்பட்டது என்றால், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்ன செய்தாரா, நெருக்கி உமது கரத்தை என்ன செய்தீர். தாவீது சொல்றான், இது எனக்கு எட்டவே மாட்டேங்குது, எனக்கு புரியவே மாட்டேங்குது, எனக்கு அறியாத ஒரு அறிவா இருக்கு. என் நெருக்கத்தில், நான் நெருக்கப்படுகையில் உம்முடைய கரம் என் மேல் இருக்கிறதை நான் என்ன செய்கிறேன், பார்க்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் ஒன்றை விளங்கணும், நம்முடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் நாம் நெருக்கப்படும் பொழுது அவருடைய அன்பு அதிகமாக நம்மேல் பொழியப்படுகிறது. அல்லேலூயா. நம்ம எப்போ நம்ம லோன்லியாக ஃபீல் பண்ணுறோமோ, எப்பொழுது கைவிடப்பட்டவர்களாய் நினைக்கிறோமோ, எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லை, யாருமே எனக்கு இல்லை என்று நினைக்கிறோமோ, அப்பொழுது அவருடைய கரம் நம்மேல வந்து இறங்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாது. ஆனால் பொதுவாக மனுஷன் என்ன நினைக்கிறான், ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் கூட இருக்கிறாருன்னு நினைக்கிறான். ஆனால் ஒரு நெருக்க பாதை நடக்கும் பொழுது அவன் நினைக்கிறான், ஒருவேளை என்னை கைவிட்டுட்டீங்களா ஆண்டவரே, ஒருவேளை என்னை விட்டு தூரம் போயிட்டீங்களா ஆண்டவரே, ஆண்டவரே என்னை மறந்துட்டீங்களா ஆண்டவரே. இல்லை இல்லை இல்லை. தேவன் எப்படிப்பட்டவர்னா, நம்முடைய நெருக்கத்தில், நம்முடைய ஒடுக்கத்தில், நம்முடைய கஷ்டத்தில், நம்முடைய கைவிடப்பட்ட நிலையில், தனிமையில் கண்ணீர் விடும்போது அவருடைய அன்பு நம் மீது அதிகமாய் பொழிகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது தெரியும். ஆனால் எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. எத்தனையோ விஷயம் தனிமையில் கண்ணீர் விட்டு கதறும் பொழுது நான் சொல்கிறேன், நல்லா ஃபீல் பண்ண முடியும், அவருடைய அன்பு நம்மை தாங்குகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆராதித்தது போல அவர் ஏன் நல்லவர்னா, என் தனிமையில், என் வெறுமையில் அவர் என்னோடு இருக்கிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு விலகி ஓடிவிடும் ஒரு காலம் வரும். சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் எல்லாம் என்னை விட்டு ஓடிடுவீங்கப்பா, ஆனாலும் நான் தனித்திரேன், என் பிதா என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறேன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். எந்த தாவீது அதான் சொன்னா, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. இப்படி நான் அநேகருடைய பாதைகளை சொல்ல முடியும். ஆனால் இந்த நாளுடைய வார்த்தைக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, நீங்களும் நானும் அவரை அறிய வேண்டிய மிக முக்கியமான 2 காரியங்களை பவுல் நமக்கு எழுதுகிறதை வாசிக்க போகிறோம். பவுல் சொல்கிறாரு, இதுக்காக நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் இதை அறியணுன்றதுக்காக நான் வேண்டுறேன், உங்களுக்கு இந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு அறிவு உண்டாகணும் அப்படிங்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு எபேசியருக்கு எழுதுகிறார். இந்த எபேசியர் நிருபத்தில் 2 காரியங்களுக்காக பவுல் வேண்டிக் கொள்ளுகிறதை காண்பித்து நாம் ஜெபித்து இந்த கூட்டத்தை முடிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் எப்படிப்பட்டவர், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள் என்று பேதுரு சொல்லுகிறாரே. பவுல் எதை அறிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், எதற்காக அவர் ஜெபம் பண்றார்,
பொதுவாக பாஸ்டருங்க, பொதுவாக போதகர்கள், பொதுவாக ஊழியர்காரங்க எதுக்கு அதிகமாக ஜெபம் பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு குடும்பத்துடைய ஆசீர்வாதத்துக்காக நிறைய ஜெபம் பண்ணுவாங்க. நான் கூட உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், உங்களுடைய உயர்வுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், உங்களுடைய காரியங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். ஆனால் பவுல் எதுக்கு ஜெபம் பண்ணார் தெரியுமா? அவங்க ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணலை. பவுல் அவங்களை அறிய வேண்டிய 2 மிக முக்கியமான காரியம். இன்றைக்கு அந்த வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. எபேசியருக்கு எழுதின நிருபம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே, நன்றாக அந்த வசனத்தை கவனிங்க, விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று. நான் எதுக்காக ஜெபிக்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண் வேணும். எதை நீங்கள் அறியணும் தெரியுமா? வேதம் சொல்கிற நீங்கள நானே எதை அறியணும்னா, என் ஆண்டவராய் இயேசுவை உயிரோடு எழுப்பின தேவனுடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். சொல்லுங்க அந்த வார்த்தை, வல்லமையின், சொல்லுங்க, வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். எப்படிப்பட்ட மகத்துவம் தெரியுமா? இதை நீங்க அறியணும். நம்முடைய தேவன் யாருன்னா, அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் மகத்துவம் உள்ளவர். அவருடைய வல்லமை மகா மேன்மையானது. தேவன் எப்படி தம்முடைய மகா மேன்மையான வல்லமையை வெளிப்படுத்தினார்னா, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஆண்டவர் எழும்ப பண்ணினார். ஆமென். நான் சொல்றேன், பவுல் இதே பவுல் எழுதுவார், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசமும் விருதா, நாங்கள் இன்னும் எங்கே தான் இருப்போம்? பாவத்தில் தான் கிடக்கும். ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததை காட்டிலும், அவர் செய்த அற்புதங்களை காட்டிலும், அவர் நிகழ்த்தின அதிசயங்களை காட்டிலும் மேன்மையான வல்லமை எதில் விளங்குனதுன்னு கேட்டிங்கன்னா, அவரை மரித்தோரிலிருந்து தேவன் உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதிலே ஆண்டவருடைய வல்லமையான மகா மேன்மையான மகத்துவம் வெளிப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மரித்தோரிலிருந்து எழுப்பினார் சொன்னல, இதுக்கு அப்போஸ்தலர்ல ஒரு அருமையான வார்த்தை, சும்மா இதில் மரித்தோரிலிருந்துன்னு இருக்கு. அந்த மரித்தோரிலிருந்து எழுப்பினதை அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து, அவர் என்ன பண்ணாரு? அந்த வசனம் அழகா சொல்லுது. எதை அவிழ்த்தாரு? மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்தார். ஆமென். இந்த கட்டை இதுவரைக்கும் யாருமே என்ன செய்யல, யாரும் அவுக்கப்படலை. இந்த கட்டுனால இதுவரைக்கும் முன் சென்ற எல்லாரும் அந்த கட்டுனால கட்டப்பட்டாங்க. ஆனால் அவரோ மரணத்தினால கட்டப்படவில்லை. ஆமென். அந்த கட்டை தேவன் என்ன பண்ணாரு? இதை இன்னும் நீங்க அந்த கட்டுக்கு இன்னொரு டெஃபினிஷன் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 வாசித்து பாருங்கள். உடையவரானார்,
மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம். என்னங்க, என்ன பயம் அது? நான் சொல்கிறேன், இந்த கட்டு என்ன கட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஜீவ காலமெல்லாம் இந்த பயம் இருந்தது. ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, அந்த கட்டை அவிழ்த்து என் ஆண்டவராய் இயேசுவை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவரை மட்டும் எழுப்பல. நீங்கள் ரோமர்களின் நிருபம் வாசித்து பாருங்க. ரோமர்களின் நிருபம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற ஆவியினாலே உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளே கர்த்தர் உயிர்ப்பிப்பாரா, உயிர்ப்பிக்க மாட்டாரா? சொல்லுங்க. ஆமென். அவருடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்ன தெரியுமா? இந்த அற்பமான சரீரத்தையும் கர்த்தர் என்ன செய்வார்? உயிர்ப்பிப்பாரா, உயிர்ப்பிக்க மாட்டாராங்க? ஏங்க, அந்த கட்டிலிருந்தே உயிர்ப்பிப்பார்னா, இப்போ சரீரத்தில் இருக்கிற வியாதி என்கிற கட்டு, நெருக்கம் என்கிற கட்டு, நம்முடைய வாழ்க்கையில் பார்க்குற எந்த கட்டையும் அவிழ்ப்பது லேசானதா கடினமானதா? ஐயோ, சத்தமாக சொல்லுங்களேன். அந்த மரண கட்டியே என்னை அவிழ்த்து என்னை உயிர்ப்பிப்பார் என்றார். இப்பொழுது இருக்கிற கட்டுகள் எல்லாவற்றையும் அவிழ்ப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கட்டு எதை கொண்டு வந்தா? பயத்தை கொண்டு வந்தது. ஜீவ காலமெல்லாம் பயத்தை கொண்டு வந்தது. இப்போ ஆண்டவர் நம்மை கட்டிலிருந்து மட்டும் இல்லை, நம்மை பயத்திலிருந்தோம் நம்மளை நீங்களாக்கி விட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் தைரியமாக சொல்கிறீங்க? அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, அவர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தி, அன்பும் பலமும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியையே நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஆராதனை முடிச்சுட்டு போகும்போது உங்கள் இருதயத்தில் எதை குறித்தும் பயம் இருக்கவே கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நீங்கள் கர்த்தரை அறிந்திருப்பது உண்மை என்றால், நம்முடைய தேவன் யார், அவருடைய வல்லமையான மகா மேன்மையான மகத்துவம் என்னவென்றால், நம்மை பயத்திலிருந்து கட்டிலிருந்தோம் நம்மை விடுதலை ஆக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறேன், கட்டுகள் வராது, பிரச்சனைகள் வராது, நெருக்கங்கள் வராதுன்னு நான் சொல்லலை. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே வரும். ஆனால் ஆண்டவர் அருமையான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், மனப்பாடமாக நமக்கு தெரியும். லூக்கா 10:19 சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் மனப்பாடமாக சொல்லு. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன்? அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை என்ன செய்யாது. கோடிடுற பழக்கம் இருந்தால் அண்டர்லைன் பண்ணுங்க. ஒன்றும் உங்களை சொல்லுங்க. ஒன்றும் உங்களை சத்துரு பிரச்சனைகள் கொண்டு வருவான், நெருக்கங்கள் கொண்டு வருவான், போராட்டங்கள் கொண்டு வருவான், கட்டுகள் உபத்திரவங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான். எல்லாம் வந்தாலும் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒன்றும் என்னை சேதப்படுத்த. நான் இதை யோசித்தேன், இதில் என்ன மகத்துவம் இருக்கு? இந்த மகத்துவம் சொன்னார்ல, மகா மேன்மையான வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். என்ன மகத்துவம் தெரியுமா? பவுலை எழுதுகிறார் ஒரு மகத்துவத்தை பற்றி. நீங்கள் வாசிங்க, 2 கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க.
இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் என்ன செய்கிறோம்? இந்த மண் பாண்டத்தில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம். ஏங்க, ஒரு மண் பாத்திரத்தை எல்லா பக்கம் நெருக்குனா என்ன ஆகும்? என்ன ஆகும்? இப்போ இது ஸ்டீலு, இது இரும்பில் இருக்கு. இதை நான் எவ்வளோ இது பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் என்ன செய்யாது? உடையாது. ஆனால் ஒரு மண் பாத்திரத்தை எடுத்தீங்கன்னா சும்மா அப்படி அழுத்தினால என்ன ஆயிரும்? அப்போ எப்பக்கமும் நெருக்கினா என்ன ஆகும்? தூள் தூளாயிரும். ஆனால் வசனம் சொல்லுது, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போக மாட்டேன். இந்த மண் பாத்திரம் எவ்வளோ நெருக்கப்பட்டாலும் உடஞ்சி போக மாட்டேங்குது. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை. கலக்கம், நிறைய கலக்கம் வந்தோம், மனம் முறிவடைய மாட்டேங்கிறோம். துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுறதில்லை. ஏங்க, இந்த வார்த்தைகள் எழுத்தின்படியாக நம்ம வாழ்க்கையில் இன்று வரைக்கும் நடக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எவ்வளவோ நெருக்கம், ஆனால் இந்த நெருக்கங்கள் நம்மை உடைக்கல. எப்பக்கத்தில் நெருக்கம்? வசனம் சொல்லுது, கலக்கம் வந்தது. எவ்வளோ கலக்கம் உற்ற காரியங்கள் வந்தது. ஆனால் மனம் என்ன செய்யலை? மனம் முறிவு என்ன செய்யலை? ஏன் மனம் முறிவு அடையலை தெரியுமா? நாம் கலங்கின வேளையில் நமக்கு வார்த்தைகளை தந்து நம்மை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. நாம் தவித்த வேளையில் அவர் நமக்காக நின்று காரியங்களை செய்கிறார். நான் சொல்கிறேன், சத்துரு எல்லா பக்கமும் நெருக்கலாங்க. சத்துரு உங்களை கீழே தள்ளலாங்க. சத்துரு உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிறதுக்கு திட்டங்கள் போடலாங்க. அவருடைய மகத்துவம் என்ன தெரியுமா? இது மண் பாத்திரம்தான். ஆனால் இந்த மண் பாத்திரம் என்ன பண்ணாலும் உடைக்க முடியலை. ஏன்னா அந்த மகத்துவம் அந்த மண் பாத்திரத்துக்குள்ளே இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், எத்தனை ஒடுக்கங்கள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நாம் மனம் முறிவு அடைகிறதே இல்லை. அல்லேலூயா. எப்பயோ உடஞ்சிருக்கணும் இந்த பாத்திரம்லாம், எப்பயோ உடஞ்சிருக்கணும். எனக்கு இதில் ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா? இங்கே பாத்திரம் நெருக்க தான் படுது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான, சேதம் இல்லாமல் காப்பாருன்னு சொல்லியிருக்க. எப்படிப்பட்ட சேதம் தெரியுமா? அதான் ஒரு மகத்துவம். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எல்லாரும் என் கையில் இருக்கிறீங்கன்னு சொன்னார். சொன்னாரா இல்லையாங்க? 2 வசனம் உங்களை காமிக்கிறேன், வாசித்து பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். எரேமியா 18:6. இஸ்ரவேல் குடும்பத்தாரு செய்யக்கூடாதோ கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் வீட்டாரே, இருக்கிறது போல. ஏங்க, நீங்க எங்க இருக்கிறீங்க சொல்லுங்க? நம்ம எங்க இருக்கிறோம்? கர்த்தருடைய கையில் இருக்கிறோம். ஆமே. ஆண்டவர் சொன்னார், என்னிடத்துல வந்த என்கிட்ட இருந்து பறிக்க ஒருவராலும் முடியாது. முடியுமா? முடியவே முடியாது. அவர் கையில் இருக்கிற வரைக்கும் நம்ம எப்படி இருக்கிறோம் கேட்டீங்கன்னா, பத்திரமா இருக்கிறோம். அப்படிதானா? உன்னை தொடுகிறவன் எவ்வளோ ஒரு பாதுகாப்புங்க. நாம் கர்த்தருடைய கரத்தில். சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு, அதையும் வாசித்து பார்த்துருங்க. 95ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும். எங்க இருக்கிறோம்? கைக்குள்ளான ஆடுகள்.
நான் யோசித்தேன், வல்லமையின் மகத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்த மண் பாத்திரத்தை ஏன் உடைக்க முடியலன்னா, நம்ம எல்லாரும் எங்கே இருக்கிறோம்? அவர் கையில் இருக்கிறோம். அதனால் உடைக்க ஏங்க, ஒரு உடைக்கக்கூடிய பொருளை நான் கையில் நான் வச்சுக்கிட்டேன்னா நெருக்கிறதுலாம் எங்கே தான் நெருக்கம், நெருக்கப்படும். அதனால தான் வசனம் சொல்லுது, உங்களை அடிக்கும்போது நீங்கள் முதல்ல அடிக்கப்படல, யாரை அடிக்கிறாங்க? என்ன அடிக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் பவுலை பார்த்து சொன்னார், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார். முதல் யாரை டச் பண்ணுறது? ஆண்டவரை டச் பண்ண. ஏன்னா எல்லாரும் யார் கையில் இருக்கிறோம்? அப்போ நான் நினச்சேன், இதில் என்ன மகத்துவம் இருக்குது? அதான் அவர் கையில் வச்சிருக்கிறாரு. அவன் போராடுறான், ஒன்றுமே என்ன செய்ய முடியல அவனால். இது ஒரு மகத்துவமா? ஏன் அவர் வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். இப்போ ஒரு வசனம் வாசித்து பாருங்க, அப்போ அந்த மகத்துவம் உங்களுக்கு புரியும். யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், யோபு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ யார் கைக்கு வந்துட்டான்? யார் கையிலங்க? இப்ப யார் கையில் இல்லை? கர்த்தர் கையில் இல்லை. ஆண்டவர் சொல்றார், எப்பா இதோ அவன் யார் கையில் இருக்கிறான்? இப்போ யோசித்து பாருங்க, சாத்தானை குறித்து ஒரு அட்ரஸ், அவனை பற்றி ஒரே வார்த்தையில் சொன்னால் என்ன வசனம் சொல்வீங்க? ஒரே வசனத்தில் அவனை பற்றி சொல்லணுன்னா என்ன வசனம் சொல்வீங்க? யாரும் சொல்கிறாங்க, திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான், வேற எதுக்கும் இல்லை. அப்போ அவன் வேலை என்னது? அவனுடைய பிரதான வேலை அழிக்கிறது. ஏங்க, அழிக்கிறவன் கையில் கொடுத்தா எப்படி வர முடியும்? எப்படி தப்பிக்க முடியும்? முடியுமா? அதாங்க அந்த மகா வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். உன்னை அவன் கையிலே கொடுத்தா கூட அவனால் உனக்கு எந்த சேதம் வராதபடிக்கு காக்க வல்லவர் என் ஆண்டவர். அல்லேலூயா. அவர் கையில் இருக்கும்போது மாத்திரம் இல்லை, நீ சத்துரு கையில் இருக்கும் பொழுது கூட அவர் சொல்லாம அவன் ஒண்ணுமே உங்களை என்ன செய்ய முடியாது. யோபுவே, உன் நிலைமை என்ன ஆச்சு? சத்துரு கையில் இருந்தது உண்மைதான், பட் அவன் வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் மாற்றப்பட்டு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். ஆமென், ஆமென். இப்போ பவுல் சொன்னதை நினைவு கூறுங்க. இந்த அறிவு நமக்கு வேணும். எந்த அறிவு? நம்முடைய தேவன் யார்? அவர் கையில் இருந்தாலும் நம்மை பாதுகாக்கிறவர். சத்துரு கையில் போனால் கூட நம்மளை எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒருத்தர் சவால் விட்டாலே உன்னை என்ன பண்றேன் பார், உன்னை இல்லாம ஆக்குறேன் பார். உண்மையா நம்ம கர்த்தரை அறிந்திருந்தா தைரியமா சொல்லணும், நீ என்ன வேணா பண்ணு, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. ஏமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. எத்தனையோ சவால்கள்ங்க, எத்தனையோ சவால்கள். நான் சொல்றேன், சத்ருவால் நம்மளை மிரட்ட முடியும், நம்மளை பயம் முறுத்த முடியும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தரோடு இருப்போம் என்றால், நான் சொல்கிறேன், ஒரு சேதமும் வராமல் நம்மை காக்க அவர் வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் அதான். பவுல் அதான் சொல்கிறார், நீங்கள் எப்படியா அறியணும், இந்த மேன்மையை எப்படியா அறியணும், உன்னை கர்த்தர் கடைசி நாளிலே உயிர்ப்பிப்பார். உங்களுக்கும் எனக்கும் என்ன கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா, மரணம் நம்மை கட்டுவிக்க முடியாது. நான் கர்த்தரோடு இருப்பேன். அல்லேலூயா.
என் கட்டுகளை, மரணத்தின் கட்டுகளை அவிழ்த்து என்னை எங்கே நிறுத்துவார்னு கேட்டிங்கன்னா அவர் சமூகத்தில் நிறுத்துவார். அது கடைசி நாளில். பட் இந்த நாட்களில் அந்த கட்டையே அவுக்க முடியும்னா அதை விட இந்த பூமியில் வர கட்டுகளும் உபத்திரவங்களும் லேசானது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கரங்களை தட்டி, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அல்லேலூயா. எல்லாம் லேசான உபத்திரம். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? இருக்கிற கட்டுகள் உபத்திரவங்கள்லாம் என்னது? சொல்ல மாட்டேன்றீங்க. என்னது? ஆனால் நம்ம இன்னைக்கு வரைக்கும் என்ன அறிக்கை பண்ணோம்? ஐயோ எனக்கு வந்த மாதிரி எனக்கு பெரிய பிரச்சனை, பெரிய வேதனை. இல்லை இல்லை, எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்க, சேதமில்லாமல் காக்க அவருடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வல்லது. அல்லேலூயா. ரெண்டாவது நீங்கள் எதை அறியணும்னு பவுல் சொல்கிறார் தெரியுமா? எபேசியர்கள் நிருபம் 2 வசனம் வாசித்து முடிச்சிடலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18-19 வாசியுங்கள். சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து கோடிட்டு கொள்ளுங்க அந்த வார்த்தையை. அறிவுக்கு எட்டாத அந்த அன்பு. அறிந்து கொள். எதை அறிந்து கொள்ளணும்? எந்த அன்புங்க? முதல் எதை அறிந்து கொள்ளணும் சொன்ன? வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். ரெண்டாவது எதை அறிந்து கொள்ளணும்னு பவுல் வேண்டார் தெரியுமா? அதை வாசி முடிச்சிருங்க. அறிந்து கொள்ள, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால் நிறையப்படவும் ஐஸ்வரத்தின்படியே பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இதுக்கும் நான் ஜெபம் பண்றேன். நான் ஜெபம் பண்றேன் எதனா? நீங்க ஒன்று அறிந்து கொள்ளணும். எதை தெரியுமா? அறிவுக்கு எட்டாத அன்பு. இந்த அன்பு என்ன அன்புங்க? அறிவுக்கு. மனுஷருடைய அன்பெல்லாம் ஒரு குறிப்பிட்ட எல்லை தான். எந்த அன்பா இருக்கட்டும், மனுஷருடைய அன்பு ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்கு. அந்த எல்லைக்கு அப்புறம் அந்த அன்பு அங்கேருந்து என்ன செய்ய முடியாதுன்னா நம்மளால் எதிர்பார்க்கவே முடியாது. இதெல்லாம் உதாரணம் சொன்னால் நிறைய நேரம் ஆகும். ஆனால் ஆண்டவருடைய அன்பு வந்து எப்படிப்பட்டதுன்னா அறிவுக்கு எட்டாத அந்த அன்பு. பவுல் எழுதுறாரு, நம்முடைய அறிவுக்கு எட்டாத அந்த அன்பு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க அவ்வளவாய் கர்த்தர் நம்ம மேல அன்பு கூர்ந்தார் என்று? ஆமென். அல்லேலூயா. நான் இதுக்கு எத்தனையோ வசனங்கள், நிறைய வசனங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு வசனம் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அந்த அன்பு எப்படிப்பட்டது? ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை நேசித்து அவங்களுக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்து அவங்கள ஆண்டவர் கைவிடாமல் அவங்களுக்கு போஷித்து அவங்கள பராமரித்து, இன்னும் சொன்னால் வேதவசனம் தூக்கி சுமந்து கொண்டு வந்தாராம். இவ்வளோ ஆண்டவர் செஞ்சாலும் அந்த ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா கர்த்தருக்கு விரோதமாக காரியம் செய்தாங்க. கர்த்தரை விட்டுட்டு அந்நிய தேவர்களை பின்பற்றினார்கள். ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை செய்தார்கள். ஆண்டவரை கோபமூட்டினார்கள். வேதத்தை மறந்தார்கள். எல்லாவற்றையும் விட்டு தூரம் போனாங்க.
ஆண்டவர் சில கோபத்தில் சொன்னார், அவர் கோபத்தில் ஆணையிட்டார்னு இருக்கும். நீங்கள் யாரும் கானானுக்குள்ள பிரவேசிப்பதில்லை, உங்கள் சரீரமெல்லாம் இந்த வனாந்திரத்தில் அழியும் என்று சொல்லி கோபத்தில் ஆணையிட்டார். ஓசியா வச்சு சொல்லுவார், நான் உன் பாவத்தை எல்லாம் மனசில் வச்சிருக்கிறேன் அப்படின்றத நீ மறந்துடாதன்னுவார். நான் இப்படிலாம் சொன்னார். நான் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் என்ன செய்வேன் தெரியுமா? விசாரிப்பேன். இப்படிலாம் சொன்னார். இதெல்லாம் சொன்னா கூட நான் அடிக்கடி அந்த வசனத்தை பார்த்து அழுவேன். ஏன்னா அவருடைய அன்பு. அதனால தான் அந்த அன்பை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அவருடைய அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எல்லாரும் அந்த வசனத்தை கவனிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மேலே இருக்கிற வானங்கள் அளக்கப்படவும் கீழே இருக்கிற பூமியின் அஸ்திபாரங்கள் ஆராயப்படவும் கூடுமானால். அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ உயரம் இருக்கு, யாரா ஆராய முடியுமாங்க? சொல்லுங்க. இவ்வளோ தூரம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சே, எவ்வளோ உயரம், வானம் எவ்வளோ உயரம் இருக்கு, பூமி எவ்வளோ ஆழம் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சுதான்? இல்லை முடியுமான்னு ஆண்டவர் கேட்குறாரு. முடியுமா? வேணா ஒரு தோராயமாக ஒரு கணக்கு வேணால் சொல்லலாம் மனுஷன். ஆனால் அக்யூரேட்டான ஒரு கணக்கை என்ன செய்ய முடியாது, அளவிடவே முடியாது. பூமியின் ஆழம், சமுத்திரத்தின் ஆழத்தை சொல்ல முடியாது, வானத்தின் உயரத்தை அளக்க முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்ற அது முடியும்னா எதுவும் முடியும்னு கேட்குறாரு பாருங்க. வாசிங்க. நான் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரையும் அவர்கள் செய்த பொல்லாப்பு, அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தமும். ஆண்டவர் என்ன அழகா சொல்றாரு, அது முடியனா நானும் வெறுத்துருவேன் அப்படின்னு இதுவும் முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வசனத்துடைய என்ன அழகா சொல்றாரு பாருங்க. அது எப்படி முடியாதோ அதே போல என்னால வெறுக்க. அவருடைய அன்பு எவ்வளோ பெருசுங்க. இவ்வளோ துரோகம் பண்ணி, இவ்வளோ அட்டூழியம் பண்ணி, இன்னைக்கு நம்மளை கூட எடுத்துங்க. ஏன் இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணுறேன், என்னையும் கூட எடுத்துங்க. எத்தனையோ காரியங்கள் கர்த்தருக்கு விரோதமாய், கர்த்தருக்கு துரோகம் பண்ணதை கர்த்தர் நினைச்சார்னா இன்னைக்கு பிரசங்கம் பண்ண முடியாது, தூக்கி போட்டு. அவர் அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? அவர் சொல்றாரு, இந்த ஜனத்தை நான் அவங்க செய்த எல்லாவற்றின் நிமித்தம் நான் அவங்கள வெறுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் அவங்க மேல வச்சிருக்கிற உண்மையான அன்பு. நான் சொல்றேன் பிரதர் சிஸ்டர், நம்முடைய தேவனை குறித்து அறிய வேண்டிய ஒரு காரியம், பிரதான ஒரு காரியம். ஒரு அருமையான பாட்டு சொல்ல, எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எல்லாரும் வெறுக்கலாங்க, எல்லாரும் என்னை தள்ளலாங்க. நான் சொல்கிறேன், என்னுடைய எல்லா காரியங்களும் நீங்கள் அறிந்தீர்கள் என்றால் ஒருவேளை இங்கே இருக்கிற ஒருவராகிலும் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். உங்களுடைய காரியங்களை அறிந்தால் நானும் உங்களை ஏற்றுக்கொள்வது கஷ்டம். ஆனால் நம்மளுடைய எல்லா காரியங்களையும் அறிந்தவர் அவர் சொல்கிறாரு, உன்னை எப்படி வெறுக்க முடியும்? இதில் அந்த 20வது வசனம் வாசித்து பாருங்க. 20வது வசனம் வாசிங்க. எப்ராயிமே அருமையான குமாரன் அல்லவோ, பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல். அவனை நினைச்சு கொண்டே இருக்கிறேன்.
என் உள்ள அவனுக்காக கொதிக்கிறது. எவ்வளோ ஒரு அன்புங்க, எவ்வளோ மேன்மையான அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேங்க, ஒரு மனுஷனை கூட அவர் வெறுக்காதவர். நீ எவ்வளவு தூரம் போயிருந்தாலும், எவ்வளவு அக்கிரமம் பண்ணியிருந்தாலும், நீ அவரை நோக்கி திரும்பி வருவாய் என்றார். எனக்கு இதில் பெரிய ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? அன்பினுடைய உச்சம் என்ன தெரியுமா? இளையகுமாரன் வந்தப்ப கூட தகப்பன் என்ன செய்தான் தெரியுமா? ஏற்றுக்கொண்டான். அவன் ஏற்றுக்கொண்டான்னு இருக்கு. அவன் வஸ்திரம் கொடுக்க சொன்னான், அவன் மோதிரத்தை போட சொன்னான், கன்று அடிச்சான்னு இருக்கு. ஆனா ஓசியால ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையை வாசித்து உண்மையாக இந்த வசனத்தை தியானிக்கும் கண்களில் உண்மையாகவே கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். அவருடைய அன்பு எவ்வளோ பெரியது. ஓசியா 14ஆம் அதிகாரம், ஓசியா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. நான் அவர்கள் சீர்கேட்டை என்ன செய்வேன்? குணமாக்குவேன். ஏங்க இந்த வார்த்தை தாங்க என்னை ரொம்ப 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 சந்திக்குது. அவர்களை என்ன செய்வேன் நான்? எனக்கு முதல் வார்த்தை கூட ஆண்டவர் எல்லாரையும் மன்னிக்கிறவர். சிலுவையில் அடித்தவங்களே பார்த்து சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று. எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுக்குறார். ஆனால் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறாரு, உன் சீர்கெட்ட வாழ்க்கையை நான் குணமாக்குறது மாத்திரம் இல்லை, மனப்பூர்வமா. ஏங்க நம்ம கூட மன்னிச்சிருவாங்க, ஆனா மனப்பூர்வமா என்ன செய்ய மாட்டோம் தெரியுமா? முதல்ல இருந்த அந்த அன்பு கண்டிப்பா என்ன செய்யாது. நீங்க யார் வேணா எடுத்து பாருங்க, எந்த அன்பா இருக்கட்டும், ஒருவர் விரோதமாய் செய்தால் அவர்களுடைய வாழ்க்கையில மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா அநேகர் மன்னித்தாலும் மறக்கிறதுக்கு ரெடியா இல்ல. மனப்பூர்வமான அன்பு எப்ப தெரியுமா வரும்? ஆண்டவர் ஒன்ஸ் மன்னிச்சிட்டாருன்னா, வேத சொல்லுது, நம்முடைய பாவங்களை எங்க தூக்கி போட்டார்னா முதுகுக்கு பின்னாடி. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதுகு பின்னாடி என்ன செய்ய முடியாது, இனிமே நான் பார்க்க மாட்டேன், சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுறார். எவ்வளோ நல்ல தேவனுங்க, எவ்வளோ அன்புள்ள தேவன். உன் சீர்கெட்ட வாழ்க்கையை நான் குணமாக்குவேன், உன்னை மனப்பூர்வமா நான் நேசிப்பேன். அவர்கிட்ட ஓடி வந்தா யாரையுமே தள்ள மாட்டாரு. நான் அடிக்கடி யோசிப்பேன், யூதாசு கயிறை தேடி ஓடனான், அவன் கர்த்தரை தேடி வந்திருந்தானா அவன் வாழ்க்கையை மன்னித்து கர்த்தர் அவனையும் மாற்றி இருப்பா. ஆமென். என்னை கேட்கிற அன்பான கர்த்தருடையவர்களே, பவுல் சொல்றார், நீங்க ஒன்று அறிஞ்சுக்குங்க, நம்முடைய தேவன் யார்? அறிவு கெட்டாத அன்பு அவரிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஒருவருமே அவர் புறம்பே தள்ள மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாரும் தவறுகிறோங்க, எல்லாரும் வாழ்க்கையில் தவறுகிறோம், எல்லாருடைய வாழ்க்கையில் நிறைய தவறுகள் வருகிறது. ஆனால் இந்த தவறுகளை பார்த்து நாம் கர்த்தரை விட்டு தூரம் போயிடக்கூடாது. கர்த்தருடைய அன்பை பாருங்க. ஆண்டவர் சொன்னார், வானத்தை அளக்க, வானத்தினுடைய உயரத்தையும் பூமியினுடைய ஆழத்தையும் ஆராய முடியனா நானும் வெறுக்க முடியும். அது எப்படி முடியாதோ அதை போல நானும் உங்களை வெறுக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. யார் வேணா நம்மளை தூக்கி எறியலாம், ஆனால் நம்மை விட்டு விலகாத ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஒரு வரியை பாட போறோம். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் நேசர் ஒருவரே. பாடி இந்த ஆராதனை முடிப்போம்.
எந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை வெறுக்காதவர் என் நேசர் ஒருவர், என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை வெறுக்காதவர் என் நேசர் ஒருவர், தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை வெறுக்காதவர் என் நேசர் ஒருவர், என் தேவன் ஒருவரே. நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் நோய்களை சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள், என் நோய்களையே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் வெறுக்காதவர் என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் தேவன் ஒருவரே. கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், கடனாளியாய் பலர் வெறுப்பார்கள். என் கடன்கள் சொல்லி சொல்லி நோக எந்த நிலை நான் இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் நேசர் ஒருவரே, என் தேவன் ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் தேவன் ஒருவரே, என் இயேசு ஒருவரே. பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, அப்பா, இந்த ராத்திரி வேளையில் உம்முடைய பாதத்தில் எங்களை கூடி வர செய்து ஆண்டவரே இன்னும் உம்மை அறிவதற்கு, ஆண்டவரே இன்னும் உம்மை அறிந்து கொள்ளுவதற்கு உம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னது என்று நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு ஒரு தருணத்தை நீர் தந்தீர. எங்கள் எல்லாருக்கும் ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும் அப்பா. ஆண்டவரே, எங்களை கட்டுகளிலும் உபத்திரவங்களில் இருந்தோம் எங்களை அவிழ்க்கிறது மாத்திரம் அல்ல அப்பா, எங்களை ஆண்டவரே ஒரு சேதமில்லாமல் காக்க நீர் வல்லவர். எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போகிறது இல்லை, கலக்கம் வந்தாலும் நாங்கள் மனம் முறிவு அடைகிறதில்லை, நாங்கள் கீழே தள்ளப்பட்டும் நாங்கள் விழுந்து போவது இல்லை அப்பா, நாங்கள் கைவிடப்படுகிறதில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய மகத்துவத்தினாலே எங்களை வழி நடத்துகிறதற்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. இப்பொழுதே எல்லா கட்டுகளும் எல்லா பிரச்சனைகளும் கலக்கம் முடுக்கிற எல்லா காரியங்களையும், கலக்கத்தை உண்டு பண்ணுகிற எல்லா காரியங்களும் விடுதலை தருவீராக. நாங்கள் உம்மை அறிந்திருக்கிறோம், நீர் சேதமின்றி எங்களை காக்கிறவர். உம்முடைய அறிவு கெட்டாத அன்புக்காக நன்றி அப்பா. எங்களை தள்ளிவிடவும் எங்களை தூக்கி எறியவும் எத்தனையோ காரணங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உண்டு ஆண்டவரே. ஆனாலும் உம்முடைய இரக்கத்தின்படி, உம்முடைய கிருபையின்படி எங்களை மன்னித்து எங்களை ஆண்டவரே கைவிடாமல் நடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த அன்புக்கு பாத்திரமாய் நாங்களும் உண்மையாய் உம்மை நேசித்து ஜீவிய காலமெல்லாம் உமக்கென்று வாழ எங்களுக்கு கிருபை தருவீராக. வந்த ஒவ்வொருவரையும் உடைய குடும்பங்களையும் தேவரீர் நீர் ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபையில் கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோப்பா. ஆண்டவரே,
இந்த கூட்டம் நிறைவேறதுக்கு காரணமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. சிறியோர் பெரியோர் இந்த ஊழியத்தை காணிக்கையினால ஜபத்தினால தாங்கிறவர்களை நீர் ஆசீர்வதிங்க. வந்த யாவரையும் சமாதானத்தோடு அனுப்புங்க. சகல துதி கன மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.